வணக்கம் நண்பர்களே. இப்போது மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்திலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பைத்தான்ங்கிற ஊரில் இருக்கு. இந்த ஊருடைய பழைய பேர் பிரதிஷ்டானபுரி. இது பழைய சாதவாகன மன்னர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. வேதம் மயங்கின காலம் முதலே இந்த நகரம் இருக்கு. அதாவது எப்படி பார்த்தாலும் 3000-3500 ஆண்டுகளாக இந்த நகரம் இருக்கு. கோதாவரி இங்கே ஒரு அரை சந்திர வடிவில் வளைந்து செல்கிறது. இப்படி பொதுவாக அரை சந்திர வடிவில் ஒரு நதி வளைந்து செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தொன்மையான பெருநகரங்கள் இருக்குது. காஞ்சி, காசி எல்லாமே அப்படிப்பட்ட நகரங்கள் தான். இது அந்த மாதிரி ஒரு நகரம். சதகர்ணிகள் இதை பின்னாடி ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி அஸ்மாகர்கள் என்கிற ஜனபதம் இது ஆண்டு இருக்கு. அதுக்கு பிறகு ஹேகையர்களுடைய தலைநகராக இருந்திருக்கு. கடைசியாக தான் சதகர்ணிகள். ஹேகையர்கள் யாதவர்களுடைய ஒரு பிரிவினர், அசுரகுலத்திலிருந்து உதித்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். சதகர்ணிகளுக்கும் அப்படி ஒரு பேச்சு உண்டு. சதகர்ணியுடைய காலகட்டத்தில் இந்த நகரத்தில் தான் குணாத்தியர் என்கிற பெருங்கவிஞர் வாழ்ந்தார். அவரை பற்றி நான் ஒரு நாவல், காவியம்ங்கிற ஒரு நாவல் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆகவே தான் இந்த நகரத்திற்கு வந்தேன். இந்த நகரத்தில் இங்கே இப்போ பக்கத்தில் கோதாவரியில் மிகப்பெரிய அணைக்கட்டு இருக்குது. அந்த அணைக்கட்டிலேருந்து வெளிவிடக்கூடிய தண்ணி போகுது. ஒரு காலத்தில் இது கடல் மாதிரி பெருகி போகக்கூடிய ஒரு நதியாக இருந்திருக்கும். இப்போவும் பெரிய ஆறாக தான் இருக்குது. இந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் ஏக்நாத் என்கிற பக்த கவிஞருடையது. ஏக்நாத் மகாராஷ்டிராவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஞானி, பக்தி இயக்கத்துடைய முக்கியமான ஒரு கவிஞர். பக்தி இயக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலகட்டத்தில் முதல் ஆழ்வார்களால் தமிழகத்தில் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது பக்தி என்கிற விழுமியத்தை முன்வைத்து எளிய மக்கள் வழிபாடு அனைத்தையும் ஒருங்கிணைத்து சைவ வைணவ மதங்களை பெருமதங்களாக கட்டமைத்தது பக்தி இயக்கம். பக்தி இயக்கம்தான் ஏராளமான பழங்குடிகளையும் உழைக்கும் மக்களையும் இந்து வழிபாட்டு முறைக்குள்ளே கொண்டு வந்தது. ஒரு பக்கம் வேத வேள்விகளிலிருந்து மறுபக்கம் பழங்குடி வழிபாடுகள் வரைக்கும் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்து மதம் என்கிற எதுவோ அதை உருவாக்கியது பக்தி இயக்கம். பக்தி இயக்கத்தினுடைய எழுச்சியை ஒரு தத்துவார்த்தப்படுத்தியவர் தான் ஆதிசங்கரர். அவர் தான் 6 தத்துவ மதங்களை ஒருங்கிணைத்து ஷண்மத சங்கிரகம் என்ற ஒரு செயலை செய்து இந்து மதத்துடைய தத்துவ ஒருங்கிணைப்பை உருவாக்கினார். அதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள் வைணவத்தை ஒருங்கிணைத்தார்கள், நாயன்மார்கள் சைவத்தை ஒருங்கிணைத்தார். இதில் வைணவ பக்தி இயக்கம் மிகப்பெரிய அலை மாதிரி இந்தியாவில் ஒரு அடித்தது. அங்கே பல்லவ நாட்டில் ஆரம்பித்து நம்மாழ்வார்கள் உச்சங்கொண்டு அங்கிருந்து அது அலை அலையாக நூற்றுக்கணக்கான ஞானிகளையும் அறிஞர்களையும் உருவாக்கியது. நூற்றுக்கணக்காக என்று சாதாரணமாக சொல்லலாம். அது பெருங்கவிஞர்கள், பெரும் ஞானிகள் சொல்லக்கூடியவங்க கூட சாதாரண போடக்கூடிய பட்டியல் 108. அதில் ஒருவர் ஏக்நாத். இது மகாராஷ்டிராவுடைய தனி அடையாளங்களில் ஒருவர் ஏக்நாத். இவர் வைணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர். விட்டலா என்று சொல்லக்கூடிய வைணவ தெய்வத்துடைய பக்தர். விட்டலா என்பது அங்கே சிறுவனாக விஷ்ணு வழிபடப்படுகிறார். விட்டலா கிஷோரகன்னு சொல்லுவாங்க, சின்ன பையனாக வழிபடப்படுகிறார். அது பண்டரிபுரம் விட்டலா வழிபாடை இந்தியா முழுக்க கொண்டு சென்றவர்களில் ஒருவர் அவர். பிற்காலத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், கர்நாடகத்தை சேர்ந்த அன்னமாச்சாரியா போன்றவர்கள் எல்லாமே விட்டல வழிபாடை முன்னெடுத்தவர்கள். புரந்தரதாசர் விட்டலதாசர் என்று அழைக்கப்படுவார். அவருடைய எல்லா பாடல்லையும் புரந்தர விட்டல என்கிற ஒரு துணை குறிப்பு இருக்கும். அவருடைய பேர் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வழிபாட்டை, அந்த சிறுவர் வழிபாட்டை இந்தியா முழுக்க கொண்டு சென்றவருடைய ஒரு தொடக்க புள்ளி ஏக்நாத் என்று சொல்லலாம். அவருடைய ஆலயம் இங்கே அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய ஆலயம் இது மன்னர் காலகட்டத்திலே கட்டப்பட்டது. அதன் பிறகு ஆயிரக்கணக்கான ஆள்கள் இங்கே வழிபட வருகிறாள் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ வரும்போது இப்போ கூட்டம்லாம் இல்லை, இது கோடை காலம் ஆனதுனால. உள்ளே
அவருடைய சமாதி அமைந்திருக்கிறது. அது ஒரு ஆலயமாக இன்றைக்கு இருக்கிறது. பக்தி இயக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இந்தியாவை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, மதம் என்று சொல்லும்போது நம்ம சாதாரணமாக அதை ஒரு பக்தி அமைப்பாக தான் இப்போ புரிந்து கொள்கிறோம். ஆனால் அது எப்போ இருந்தது அல்ல. வேத வேள்விகள் நடந்த காலகட்டத்தில் வேத வேள்விகளில் பக்தி கிடையாது. ஒரு தெய்வத்தை நீங்கள் புகழ்ந்து ஏற்றி வழிபட்டு காணிக்கை கொடுத்து படையலிட்டு அதை கனிந்து அதை அருளும்படி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வழக்கு வேண்டில்லை. அன்றிருந்தது படையலும் வேண்டுதலும் மட்டும்தான். தெய்வங்களுக்கு வேள்விகள் செய்தால் அந்த தெய்வங்கள் அருளுவதற்கு கடன்பட்டிருக்கின்றன. சரியான முறையில் ஏடிஎம் கார்டை உள்ள செலுத்தினா அந்த எந்திரம் பணம் அளித்தாக வேண்டும் என்பது போலத்தான். அதில் பக்திக்கு பெரிய இடம் கிடையாது. பக்தி அம்சம் இருக்கிறது என்று இப்போது நமக்கு தோன்றலாம். ஆனால் இன்று நாம் சொல்லக்கூடிய பக்தி கிடையாது. அதன் பிறகு பக்தி ஒரு அம்சமாக இருந்து கொண்டே இருந்தாலும் அதை மதத்தின் முதன்மை அம்சமாக மாற்றியது பக்தி இயக்கம் தான். அதனால தான் அதுக்கு பக்தி இயக்கம் என்று பெயர். அதை சிரமண இயக்கம் என்று சொல்வார்கள். சிரமண இயக்கம் என்பது அதற்கு முன்னால் தோன்றியது. அதாவது சமண என்கிற வார்த்தையே சிரமண என்பதில் வந்தது தான். சிரமண என்றால் உழைப்பவர்கள் என்ற அர்த்தம். வேள்வி மரபு இந்தியா முழுக்க பரவி ஒரு மைய மதமாக இருக்கிறது. அதன் தவிர இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சிறு வழிபாட்டு முறைகளும் ஆயிரக்கணக்கான சிறிய தெய்வங்களும் இருக்கின்றன. இப்படி தான் இந்தியா கிமு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ தான் சமண பௌத்த மதங்களுடைய எழுச்சி தோன்றுகிறது. அந்த மதங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை, அடித்தட்டு மக்களை தங்களுக்குள் இணைத்துக் கொள்கின்றன. தங்களுடைய வழிபாட்டு முறையை அவர்களுக்கு அளிக்கின்றன. சமணம் அதற்கு 5 கொடைகளை அடிப்படையாக கொள்கிறது. கல்வி, உடல் நலம், உணவு, பாதுகாப்பு, மெய்ஞானம். இந்த 5 அளிக்கிறது. இந்த உலகத்தில் முதல் மிஷனரி மதம் அதுதான். அதன் வழியாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் சமண மதத்துக்குள்ள வராங்க. பௌத்த துறவிகளும் அதே பாதையை பின்பற்றுகிறார்கள். அவர்களும் மிஷனரிஸ் தான். அவர்களும் ஊராக போய் மக்களை இணைத்து இந்தியா என்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பை சமண பௌத்த மதங்கள் உருவாக்குகின்றன. அதன் முன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமைகளை ஒருங்கிணைத்து உச்சியிலே ஒரு முடிச்சை போடுவதற்கு வேத மதத்தால் முடிந்தது. அடித்தளத்தில் உள்ள இணைப்பை சமண பௌத்த மதங்கள் உருவாக்கின. ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மன்னர்கள் சமண பௌத்த மதத்துக்குள்ளே சென்றார்கள். இப்போ சாதவாகன அரசை எடுத்துக்கொண்டாலே அது தொடக்க காலத்திலே ஒரு வேள்வி மதம் சார்ந்த அரசாக இருந்தது. அதன் பிறகு கௌதமிபுத்திர சதகர்ணியுடைய காலமெல்லாம் வரும்போது இது பௌத்த பேரரசாக மாறிவிட்டது. ஏன்னா மக்களை எது ஒருங்கிணைக்குதோ அதுதான் மன்னர்கள் தங்களுடைய மதமாக எடுத்துக்கொள்வார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் ரோமாபுரியால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கிறிஸ்தவர்கள் மதம் மாறி பெரும்பாலான மக்கள் கிறிஸ்தவம் மாறினபோது ரோமாபுரி மாறியது. அதுபோல் பௌத்தமும் சமணம் இங்குள்ள மக்களை தங்களோடு எடுத்துக்கொண்டு அவங்களை ஒருங்கிணைத்து அளிக்கும் போது அரசர்களும் மதம் மாறுகிறார்கள். அவர்களும் பௌத்த சமண மதத்திற்குள்ளே செல்கிறார்கள். ஒரு 500 அல்ல 600 ஆண்டு காலம் இந்தியா என்பது சமண பௌத்த மதத்தின் நாடாகவே தான் இருந்தது. இந்த வேள்வி மதம் ஒரு வலுவான தரப்பாக குன்றாமல் நீடித்தது. அது ஒருபோது அந்த முக்கியத்துவத்தை இழக்கவில்லை. அரசர்களில் ஒரு சாரார் வேதி மதத்தை தான் பின்பற்றினார். ஆனால் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி இயக்கம் உள்ள வருகிறது. பக்தி இயக்கம் அந்த பக்தி இயக்கத்தினுடைய வரவு பௌத்த சமண மதத்துடைய விழுமியங்களை தான் எடுத்துக்கொண்டு அதை இன்னும் பெருசாக்கி தான் அந்த இடத்தை அடைவது. அதாவது எதை சமண மதங்கள் செய்தனவோ, எதை பௌத்த மதங்கள் செய்தனவோ அதை பக்தி மதங்கள் செய்ய ஆரம்பிக்கின்றன. இது எல்லாத்தையும் பன்மையில் சொல்கிறேன் பாருங்க. சமணம் என்பது ஒரு மதம் அல்ல, அதுக்குள்ளே பல பிரிவுகள் உண்டு. பௌத்தம் என்பது 5 பெரும் பிரிவுகள் கொண்டது. இந்த மதங்களுடைய வழிமுறைகளை வைணவ மதமும் சைவ மதமும் எடுத்துக்கொள்கிறது. அதாவது மிஷனரி தன்மை, அதாவது ஏழை எளியவர்களுக்கு இறங்கி செல்வது. அப்புறம் ஏழைகளுடைய பக்தி என்பது ஞானத்தை விடவும் எழுத வேள்விகளை விடவும் மேலானது என்று நிறுவுவது. பக்தி இயக்கத்திலுடைய பெரும்பாலான கதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேத ஞானி கேட்டாத ஒரு சாதாரண வேடனுக்கு எட்டிவிடும். ஒரு வேள்வி செய்யக்கூடிய ஒருவர் காட்டில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டே இருப்பார். வேடம் கேட்பான், என்னையா இப்படி தவம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அவனுக்கு எப்படி புரிய வைக்கன்னு தெரியாமல் சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு மிருகம் எனக்கு வேணும் அப்படின்ற. இந்த காட்டில் இருந்தால் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பிடிச்சிட்டு வரேன், இல்லைன்னா அவன் செத்துருவேன்னு சொல்லிட்டு போகிறான். காடு முழுக்க தேடுறான், கிடைக்கல. கடைசியில் என்ன பண்ணுறான், அந்தி சரியும் போது அந்த
வாக்குறுதி நிறைவேற்ற முடியலைங்கிற மன உறுத்தத்தில் அம்பை எடுத்து கழுத்தில் அறுத்து கொள்ள போகும்போது அந்த மிருகம் வந்து நிற்குது. அதை அப்படியே பிடிச்சி கையிலப்பட்டு கட்டி இழுத்துட்டு வந்து அந்த முனிவருக்கு கொடுக்குறான், அந்த வேத வேள்வி செய்யக்கூடியவருக்கு கொடுக்குறான். அவரால் அவன் குரலை தான் கேட்க முடியுது, அந்த மிருகத்தை பார்க்க முடியல. அந்த குரல் சொல்லுது, உன்னுடைய வேத வேள்வியை விட இவனோட பக்தி மகத்தானது, ஆகவே இவனுக்கு நான் காட்சி அளித்தேன். உன்னுடைய வேத வேள்வியில் என் குரலை தான் நீ கேட்க முடியும். அதில் இன்னொரு சூட்சமம் இருக்குது. அவர் சுருதி என்கிற வேத மந்திர வழிவை சார்ந்தவர், ஆகவே சுருதியாக மட்டும்தான் அவருக்கு தென்படுகிறது. உருவ வழிபாட்டை பண்ணக்கூடியவன், ஆக இவனுக்கு உருவமாக தென்படுகிறது. இதுதான் அதனுடைய கதையோட அர்த்தம். இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான கதைகளை பக்தி இயக்கம் உருவாக்குகிறது. லட்சக்கணக்கான மக்களை தன்னுள் இழுத்துக் கொள்கிறது. பௌத்த மதத்திலிருந்து தன்னுள் இழுத்துக் கொடுக்கிறது, சமண மதத்திலிருந்து தன்னுள் இழுத்துக் கொடுக்கிறது. சமண தெய்வங்களும் பௌத்த தெய்வங்களும் பக்தி இயக்கத்துக்குள்ளே வந்து உருமாற்றம் அடைந்து இந்து தெய்வங்களாக மாறிவிடுகின்றன. அப்படி வந்த தெய்வங்கள் தான் சாஸ்தா என்பது பௌத்த தெய்வம் தான், அது உள்ளே வந்து இந்து தெய்வமாக இன்றைக்கு இருக்கிறது. யக்ஷி என்பது ஜெய்வன தெய்வம், அது உள்ளே வந்து இன்றைக்கு இந்து தெய்வமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண் தெய்வங்கள் சமண யக்ஷிகளுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான் ஆய்வாளர்கள் சொல்கிறார். இப்படி தான் பக்தி இயக்கம் வந்து பெருமாறியாக வளர்ந்து அது இந்தியாவை ஆட்கொண்டு இந்தியா என்று நாம் இன்று பார்க்கக்கூடிய இந்த பண்பாட்டு வெளியை உருவாக்கியது. ஆகவே இது ஒருங்கிணைப்பின் வழி. ஒருத்தர் ஒருங்கிணைக்கிறார், அதை விட மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு வழி இன்னொருத்தர் கொண்டு வரும்போது அவர் வெல்கிறார். ஆகவே இது ஐரோப்பாவில் நிகழ்ந்த மத மோதல்கள், ஒன்றை ஒன்று அழிக்கும் முயற்சிகள், ஒன்றை ஒன்று வேறறுக்கும் முயற்சிகள் வழியாக இது இங்கே நிகழலை. ஒன்றை ஒன்று ஒருங்கிணைப்பின் வழியாக வெல்வதன் வழியாகத்தான் நடந்தது. வேத மதத்தில் இல்லாத சேவை என்ற அம்சத்தை வைத்து ஜெயினம் அதை வென்றது. அந்த சேவை என்ற அம்சத்தையும் பக்தி என்ற அம்சத்தை இன்னும் பல மடங்கு பெருக்கி பக்தி மதம் அதை வென்றது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. வெள்ளையர்கள் இங்கே வரும்போது இந்த சிக்கலான வரலாறு அவங்களுக்கு புரியலை. இவ்வளவு பெரிய 3 மதங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் மத போர் என்பது நிகழ்ந்தவைக்கான சான்று என்பது பெரும்பாலும் கிடையாது. இந்திய அளவிலேயே அப்படி மதப்போர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு கதை என்று இருக்கிறது. சமணர்களை கழுவேற்றினார்கள் சைவர்கள் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். ஆகவே அந்த கதையை மட்டும் ஊதி ஊதி பெருக்கி அது ஒரு வரலாற்று உண்மையாக அது மாதிரி ஆயிரக்கணக்கான நிகழ்வு நடந்தன, அதுக்கு இதுதான் சான்று என்று எழுதினாங்க. உண்மையில் அதுவே பொய்யான சான்று தான். ஏன்னா அது நிகழ்ந்து ஞானசம்பந்தரின் காலத்தில் நிகழ்ந்தது என்றால் 500-600 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அது எழுதப்படுகிறது, பெரிய புராணத்தான் எழுதப்படுகிறது. அப்போ அதுவே ஒரு கற்பனை கதை, அப்படி ஒன்று நடந்திருக்காது. அப்படி நிகழ்ந்தாலும் கூட ஒரு மதப்போர் அல்ல, அது ஒரு மத தர்க்கம். அதில் தோற்றவர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் அல்லது தன்னைத்தானே கழுவேற்றி கொண்டார்கள் என்று சொல்லலாம். அவ்வளோதான் அந்த கதையே இருக்குது. அதாவது மதப்போர் இன்றி இங்கே எப்படி மதங்கள் போட்டியிட்டன, எப்படி ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்பதற்கான அந்த சித்திரத்தை ஆரம்பகால வரலாற்று ஆசிரியர்களாகிய வெள்ளையெல்லாம் உருவாக்கி கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஐரோப்பாவில் நிகழ்ந்த மதப்போர் போன்று இங்கு நிகழ்ந்திருக்கு என்று தேடி கற்பனையில் ஒன்றை உருவாக்கினார்கள். இன்றைக்கும் அதை திரும்ப சலிக்காமல் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அரை வேக்காட்டு அறிஞர்கள் இருக்கிறாங்க. இந்திய அறிஞர்களுடைய மிகப்பெரிய சித்திரமே தன்னுடைய பண்பாட்டை வெள்ளையர் கண் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான். ஒருபோதும் அவர்களால் அணுக முடியவில்லை, ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. திரும்ப அவர்கள் தலைக்காணிகள் எழுதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த நூல்களுக்கு தான் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுடைய ஏற்பு கிடைப்பதனால் அது ஒரு பெரிய இடத்தை வகிக்கிறது. ஆனால் உண்மையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது மாபெரும் ஒருங்கிணைப்பின் வழியாக அடைந்த வெற்றி. அதன் வழியாகத்தான் இங்கே இந்த இந்து மதம் என்று நாம் இன்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நிறுவியது. எல்லாத்தையும் உள்ளிழுத்து எல்லாத்திற்கும் ஒரு இடம் கொடுத்தது, வழிபாடுகளை உள்ளிழுத்தது, அந்த வழிபாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலையை உருவாக்கியது. அதன் பேர் தான் பக்தி. அந்த பக்திக்கு மேலே அத்தனை தத்துவங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தத்துவ கொள்கை உருவாக்கியது, அதுதான் பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவம் பக்தியும் ஒரு வித்யான விதத்தில் கலந்த ஒன்றாகத்தான் இந்து மதம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பிரிந்த புரிதலை உருவாக்குவதற்கு நாம் ஒரிஜினல் டெக்ஸ்டுகளை, மூல நூல்களை பயில வேண்டும். அது பயில்வதற்கான ஒரு மனநிலையை உருவாக்கிக்கொள்ள வேண்டும், ஒரு விரிந்த பார்வையை உருவாக்கிக்கொள்ள வேண்டும். இந்த கல்வியை, இந்த பார்வையை அளிக்கும் பொருட்டு தான் முழுமை அறிவு என்கிற பேரில் எங்களுடைய வகுப்புகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி.